Hi all. So இன்னைக்கு நம்ம வந்துட்டு டே 6 ஃப்ரீ பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸில் இருக்கோம். டே 5 வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது. டே 5 வரைக்கும் பார்த்துட்டு டே 6க்கு வாங்க. ஸோ டே 6ல் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிட் அலைன்மெண்ட்டு. ஸோ அதில் பேசிக்காக நம்ம வந்துட்டு எல்லாமே செக்ஸ், அதாவது பாக்ஸஸ்குள்ளே போடுற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகே, சென்டர் டாட், சைட் டாட், டியர் ட்ராப்ஸ், 4 ட்ராப்ஸ், ஸ்டார், ஹார்ட், சாக்லேட், ஃப்ளவர்ஸ், லீஃப். ஓகே, ஸோ டே 1லே நம்ம லைன் எப்படி போடணும்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்துட்டு செக் பாக்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மிடில் வந்துட்டு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சர்க்கிளில் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் நல்லா வரும். ஸோ மிடில் ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி போத் த சைட் லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, லைன் கொடுக்கக்குள்ள இந்த மெஹந்தியை நான் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி போடுறேன் இல்லையா, அந்த மாதிரி போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வைக்கக்குள்ளே டச் பண்ணிக்கிட்டேன், நெக்ஸ்ட்டு லிஃப்ட் பண்ணி போடுறேன், தெரியுதா? ஸோ அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் கையை நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மெஹந்தி லிஃப்ட் ஆகிடும். ஓகே, ஸோ லைன் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து அப் டு டவுன் லைன் கொடுத்துக்க போகிறோம். குட்டி குட்டி பாக்ஸாக போட்டுக்கோங்க, அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் பெரிய பாக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிளைண்ட்டோட ஹேண்டில் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வராது. எப்போது கொடுக்கக்குள்ளவும் மிடில் ஒரு லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போத் த சைடு அப் அண்ட் டவுனாக இருக்கட்டும், இல்லை சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனா எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு அப்லேயும் சரி டவுன்லேயும் சரி மிடில் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் லைன் போடுங்க. ஓகே, நம்ம ட்ராக் பண்ணுறதுல லைன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்டர் டாட். சென்டர் டாட்ன்றது இந்த மாதிரி செக் பாக்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இதோட மிடில் கொடுக்கறது. நல்ல ப்ரெஷர் கொடுத்து ஒரு டாட், ப்ரெஷர் கொடுத்து டாட். ஓகே, நல்லா அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து ரவுண்டாக ஒரு டாட். ஸோ இதுதான் வந்துட்டு செக்ஸ் ப்ளஸ் சென்டர் டாட். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் இந்த செக் ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பர்ஃபெக்ஷன் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சைட் டாட். சைட் டாட்ன்றது நம்ம இங்கே கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் இந்த சைடு, இந்த சைடு எங்கே வேணால் கொடுத்துக்கலாம். பட் சிங்கிள் டாட் மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ இந்த லைனில் இதில் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, தெரியுதா? ஸோ அவ்வளோதான். ஸோ சென்டர் டாட்டுக்கும் சைட் டாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகே, தென் வந்துட்டு டியர் ட்ராப்ஸ். டியர் ட்ராப்ஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு டாட் வச்சு ட்ராக் பண்ணணும், ஒரு சென்டர் டாட் வச்சு ட்ராக் பண்ணணும். சென்டராக ஒரு டாட் வச்சு ட்ராக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் எந்த சைட் வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். தென் வந்துட்டு 4 டாட்ஸ். 4 டாட்ஸ் அப்படின்றது இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனோட 4 சைட்ஸ்லேயும் டாட்ஸ் கொடுக்குறோம். அவ்வளோதான். இது வந்து ஃப்ளார் மாதிரி வரும். ஸோ ஒரு சென்டர் லைன் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி 4 சைட்ஸும் 4 பாக்ஸ்லேயும் டாட் கொடுக்குறோம். ஓகே, அகெயின் நம்ம வந்துட்டு செக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, செக்ஸ் போடுறதுக்கு யோசிச்சுட்டு ஒரே பாக்ஸில் தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்குள்ளே நல்லா வரும். கிளைண்ட்டோட ஹேண்டில் வந்து ஹேண்டில் பண்ணக்குள்ளே உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் சூப்பராக வரும். ஓகே, எப்போவுமே இந்த லைன் ஈஸியாக வந்துடும். அப் அண்ட் டவுன் தான் கொஞ்சம் தடுமாறும். ஓகேவா?
பட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி சென்டரில் ஒரு லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் அதை பேஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். லைக் ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? வீடியோஸில் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார் 4 டாட்ஸ் போட்டோமா? அகெயின் வேணால் 4 டாட்ஸ் போட்டு காமிக்கிறேன். செக்ஸில் லைன்ஸ் இருக்கா? மிட் லைனை சுற்றி 4. இது பார்க்க உங்களுக்கு ஃப்ளவர் மாதிரியே தெரியும். தெரியுதா? போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ன்றது ஒன்றும் இல்லை, இப்படி சென்டரில் குட்டியாக ஒரு டாட் வச்சு ட்ராக் பண்ணி இந்த சைட் இது வந்து 4 பாக்ஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ டாட் வச்சு ட்ராக் பண்ணுறோம் போத் த சைட். அவ்வளோதான். ஓகே, தென் வந்துட்டு ஹார்ட் ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். பட் எப்படி போடணுன்னா, ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போது இந்த சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து ஒரு டாட் வச்சு ட்ராக் பண்ணுறோம். ஓகே, அது நீங்கள் எந்த சைடு வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைடு நான் போட்டு காமிக்கிறேன். தெரியுதா? அவ்வளோதான். ஸோ இதுலேயே சாக்லேட்டுன்றதை ஆப்போசிட் இதில் பண்ண போகிறோம். டாட் வச்சு போத் த சைட். அவ்வளோதான். சும்மா சாக்லேட் மாதிரி தெரியுதா? ஒன்றும் இல்லை, முன்னாடி போட்ட ஹார்ட் மாதிரியே போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் பாக்ஸில் வந்துட்டு அகெயின் ஹார்ட் ஆப்போசிட்டில் போடுறோம். அவ்வளோதான். ஓகே, தென் வந்துட்டு இதுலேயே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போட போகிறோம் ஹார்ட்டு. ஓகே, லைக் இதுவும் ஃப்ளார் மாதிரி தெரியும். முன்னாடி டாட் வச்சு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் நம்ம வந்துட்டு 4 பாக்ஸஸை கன்சிடர் பண்ணணும். இப்போது இது 4 பாக்ஸ் இருக்கா? இப்போது இந்த 4 பாக்ஸ் இருக்குன்னா எல்லா சைட்லேயும் ஹார்ட் கொடுத்துக்கிறீங்க. அவ்வளோதான். தெரியுதா? இதுவும் ஃப்ளவர் மாதிரி தெரியுது, இதுவும் ஃப்ளவர் மாதிரி தெரியுது. ஓகே, தென் வந்துட்டு இதில் பேஸ்லி கூட போடலாம். ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்ல மேங்கோ. முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணது மேலேருந்து கீழே பண்ணியிருப்போம், இப்போ கீழேருந்து ட்ராக் பண்ணி மேலே. அவ்வளோதான். ஓகே, அகைன் செக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, எப்போ போட்டாலும் ட்ராக் பண்ணி போடுங்க, ஈஸியாக வரும் கண்டிப்பாக. ஓகேவா? உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஓகே, ஸோ அகெயின் நான் பேஸ்லி போட்டு காமிக்கிறேன். மேலேருந்தும் போடலாம், ஆர்எல்ஸ் கீழேருந்தும் நீங்கள் பண்ணலாம், ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி, இல்லை உங்களுக்கு எப்படி டிசைன் வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம்.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லீஃப் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லைன் ட்ரா பண்ணி நடுவில் டாட் கொடுத்து ட்ராக் பண்ணணும். ஒரு லைன் டாட்டு, இந்த டாட்லேருந்து ட்ராக். ஸோ அவ்வளோதான். ஓகே, சாரி. ஸோ நான் இப்போ எல்லாமே போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், சென்டர் டாட், நெக்ஸ்ட்டு கார்னர், நெக்ஸ்ட்டு வந்துட்டு 4 sides and then teardrops. okay, then வந்துட்டு star, heart, chocolate, then வந்துட்டு flower 4 sides. okay, paisley, then leaf. ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இவ்வளோ தான் டே 6ஓட வீடியோ. ஸோ இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ், நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுன்றது. சென்டர் டாட் அண்ட் தென் சைட் டாட், நான் எல்லா சைட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. இது அப் சைட், டவுன் சைட், தென் வந்துட்டு teardrops, 4 dots, and then star, heart, chocolate, flower, paisley, and then leaf. அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.